இவன் கிட்ட பார்த்து பழகு. ஏன்னா என்ன ஏமாத்துன மாதிரி உன்னைய ஏமாத்துவான். ஸ்டேட் பேங்கை காமிக்கிறதுக்கு பதிலா சென்ட்ரல் பேங்கை காமிச்சிருவான். வழிவிடு. இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை என் லைஃப்ல நான் பார்த்ததில்ல. உண்மையிலேயே நானும் அவளும் ரொம்ப பயந்துட்டோம். என்னமா அதிகாரம் பண்ண தெரியுமா அந்த ஆளு, அதுவும் பப்ளிக்ல. நான் அவளை ஏமாத்திருவேன், இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு நிக்காதீங்கன்னு. என்னடா எதுக்கு இப்படி எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா பண்ணீங்க. ஏன்டா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல தொட்டு பேசுற அளவுக்கு போயிட்டீங்களா? ஹே அது ஜஸ்ட் வந்து நீ பெரிய ஆளு தான்டா. உண்மையை சொல்றா, தொட்டியா? எச்சி போடா. இவன் பிளான் பண்ணி தான்டா இதெல்லாம் செய்றான். இல்லனா திடீர்னு மீட் பண்ண பொண்ணுக்காக நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிருப்பானா? டேய் மச்சான், இது லவ் தான்டா. ஏய் குடு. ஏய் விடு. அடப்பாவி, அதுக்குள்ள நம்பர் வரைக்கும் ஃபீட் பண்ணிட்டியா? ஏய் இல்ல மினி குடுறியா? வேண்டாம். குடிச்சு வாங்கி பாரு. சொன்னா கேளு, போன கொடு. நான் பேசிட்டே குடுக்குறேன். நான் பேசிட்டே குடுக்குறேன். நான் கேளு. நான் பேசிட்டே குடுக்குறேன். டேய் வேண்டாம். ஏய் போன கொடு. ப்ளீஸ் டேய். ஹலோ. டேய் குடுங்கடா. ஹலோ ஜோதி. ஹே மினி. நானா? யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேய் டேய். வேண்டாம். மினி இங்க பாரு. மினி உதய்செரி எல்லாரையும் தெரியும். அப்ப ராஜுவை மட்டும் தெரியாதுல்ல? எஸ். என்ன சத்தம் கேக்குதா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு குரங்கு ரொம்பவே இம்சை பண்ணிட்டு இருந்தது, அதான் உனக்கு கொடுத்தேன். உங்க ஆள் ராஜு வந்துட்டான், இதோ குடுக்குறேன். ஏய் இந்தா. ஹலோ. பிசாசு என்ன ஏண்டி அடிச்ச? இந்த மாதிரி தொந்தரவு பண்ணா வேற என்ன பண்றது? நீ சாரி சொல்லு. சாரி. சாரி யாருக்கு வேணும்? அடிச்சிட்டு சாரி சொல்றா. நாளைக்கு பார்க்கலாம். அதே இடத்துல தானே, நாளைக்கு மீட் பண்ணலாம். எதுக்கு இங்க நிக்கிற? இல்ல சார், ஏடிஎம்ல. ஏடிஎம்ல என்ன வேணும்? பணம் எடுக்க வந்தியா? ஆமா சார். எடுத்துட்டியா? இல்ல சார். ஏ கரண்ட் இல்லையா? செக்யூரிட்டி கரண்ட் இல்ல? இருக்கு சார். அப்புறம் ஏன் நீ பணம் எடுக்காம நிக்கிற? நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். முதல்ல ஏடிஎம்ல பணம் எடுக்கணும்னு சொன்னேன், இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ற. நீ சொல்ற எதுவுமே புரிய மாட்டேங்குது. யார் அவரு? கமிஷனர். உனக்கு கமிஷனர் எல்லாம் தெரியுமா? ஒரு கான்ஸ்டபிள் கூட எனக்கு தெரியாது, அப்புறம் எங்க இருந்து எனக்கு கமிஷனர் தெரியுது? எதுக்காக நீங்க வர சொன்ன? ஓ அதுவா? அன்னைக்கே தரணும்னு நினைச்சேன், அப்புறம் மறந்துட்டேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கட்டின காசா? ஆமா. அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். முதல்ல இங்க இருந்து போலாம். பைக்ல ஏறு. உட்காரு. இவனா இன்னைக்கு என்ன பண்ண போறானோ? சீக்கிரமா போங்க. தப்பிச்சோம். எவ்வளவு நேரம், இவ்வளவு நேரம் உள்ள என்னைய செஞ்சிட்டு இருந்த? ரைட்ல திரும்புற, லெஃப்ட்ல திரும்புற, முன்னாடி குனியிற, பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தியா? இவ்வளவு பணம் வச்சிருக்கிய? இது உன் பணம் தான் ஆதாரம் வச்சிருக்கிய? இல்ல வேற யாரும்? உனக்கு என்ன வேணும்? நீ யாரு? சார் நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த ஆள் மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அரெஸ்ட் பண்ணுங்க சார். இப்பெல்லாம் ஏடிஎம்லயே திருட ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க. அட பைத்தியக்காரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? போற பைத்தியக்காரா யார் தெரியுமா? அவர் யாருன்னு நீ நினைச்ச? கான்ஸ்டபிள் சார். சார் சாரி சார், அவன் ஒரு மரக்கரண்ட கேஸ் சார். எந்த கேஸா இருந்தாலும் ஜீப் அனுப்பி வைக்கிற வரைக்கும் இங்கே நில்லு. Yes, sir. போ போ போ. லூசு, போற வர நீ யார் நினைச்சு பேசுன? திருடன். அவன் மீசிய பார்த்தாலே தெரியல, பெரிய திருடன். ஆமா உங்க சொந்தக்கார அவரு? நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். முடியாது, இப்பவே வாங்க. வேண்டாம். ப்ளீஸ். ஓகே.
அவ பணம் கொடுத்தா. நீ அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. ஏய் அப்புறம் என்ன நடந்ததுன்னு சீக்கிரம் சொல்லுடா. சொல்றா. கேக்குறத இதுல சொல்லு. அவசரப்படுத்தாத. நீ படி குரங்கு. நான் குரங்குதான், ஆனா நீ எருமை. உனக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல, நான் எருமை தான். ஆனா நீ வந்த மாப்பிளையே குரங்கு மாதிரி விரட்டி விட்டவல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக தானே நான் அப்படி பண்ணேன். அப்படியா? ஆ, ஆ. கொஞ்சம் நிறுத்திட்டு இங்க வந்து உட்காருறீங்களா? என்னால் தானே இந்த ப்ராப்ளம். அதோட சொல்யூஷனை நானே சொல்றேன். ஆ. உங்ககிட்ட எதையும் ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்ப திறந்து வைடா. பணம் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். எதுவுமே உருப்படியான விஷயம் இல்ல. எப்பவுமே அப்படிதானே. சொல்லணுங்கிற விஷயம் தொண்டைய தாண்டி வெளியே வராதப்ப நம்ம சம்மந்தமே இல்லாம ஏதாவது பேசிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி வெட்டியா ஏதோ பேசிட்டு இருந்தோம். ஆனா அவகிட்ட சொல்லணுங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ரொம்ப பிராங்கா, ரொம்ப சிம்பிளா. என்னன்னு? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, அதுக்கு அவ என்ன சொன்னா? அதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒண்ணுமே வா சொல்லல. ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் அண்ணா அண்ணாவும் அண்ணியும் வந்திருக்காங்க. அது எங்களோட வார்டன். உங்க அண்ணாவை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. அப்புறமா பாத்துக்கலாமே. இப்ப பார்த்தா என்ன? அன்னைக்கு உங்க அண்ணா என்கிட்ட சொல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டார்ல, அத பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன். அது போதும்ல? ம். இப்ப பார்க்கலாமா? அப்புறமா பாத்துக்கலாமே. ஏன் இப்படி சொல்ற? இப்போ உங்க அண்ணன் பார்த்துட்டாரு. இனிமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுதான் ஆகணும். இப்ப எதையும் சொல்லிடாத. எதை சொல்ல வேணான்ற? நம்ம 2 பேரும் லவ் கொஞ்சம் பண்றோம். மெதுவா பேசு. அது சொல்லாமலே உங்க அண்ணனுக்கு தன்னால புரிஞ்சிடும். அண்ணா, இவர்தான் ராஜு. புரிஞ்சுதுமா. ஹலோ. ஹலோ, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓ. நான் அன்னைக்கு வெயிட் பண்ணி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்கணும், ஆனால் நான் செய்யலை. என்னை மன்னிச்சிடுங்க. என் தங்கச்சி அந்த நிலைமையில பார்க்கும்போது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் கிளம்பிட்டேன். அதனால திரும்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஜோதி என்கிட்ட சொல்லிட்டாங்க. வாங்க உட்காந்து பேசலாம். ராஜு, நல்லாவே போய் சொல்றீங்க. எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுன்னு சொன்னதுக்கு ஏதோ முக்கியமா கஸ்டமர் பார்க்கணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் நாளைக்கு கூட பாத்துக்கலாங்க. முக்கியமான கஸ்டமர்னா நீங்க போங்க, நாங்க அடிக்கடி இங்க வருவோம். சரி, நான் வரேங்க. ஓகே, பாய். Bye. சார். ஏசி சார் வாங்க. குட் மார்னிங் சார். வெரி வெரி குட் மார்னிங். சிட் டவுன். சார், அன்னைக்கு நீங்க சொல்லி அரெஸ்ட் பண்ண டீ குடிக்கிறியா? அன்னைக்கு நீங்க சொல்லி அரெஸ்ட் பண்ணல சார். அவனோட பேர் உத்தமன். ஸ்டேட் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். ரீசெண்டா யாருக்கோ ப்ராப்பர் செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுத்ததுனால அவருக்கு வேலை போயிடுச்சு. அந்த ஷாக் தான் இப்போ அவர் அப்நார்மலா இருக்க காரணம் சார். ஓ, இப்போ அவருக்கு பேங்க்ல இருக்கிற மாதிரி தான் நினைப்பேன். இதெல்லாம் அவனே சொன்னானா? இல்ல சார், அவரோட பொண்ணும் வக்கீலும் வந்திருக்காங்க. ஒரு பெட்டி கேஸ் மாதிரி போட்டு ஜாமீன்ல விட்டுறலாம் சார், இல்ல சும்மா விட்டுறலாமா? அதெல்லாம் வேண்டாம். பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்னு சார்ஜ் பண்ணிட்டு விட்டா போதும். அவன் என்னெல்லாம் பேசலாம் தெரியுமா? சார், இது ஒரு அப்நார்மல் கேஸ். நாளைக்கு ஜட்ஜ் கோர்ட்ல ஏதாவது கேட்டாருன்னா இந்த ஒரு வாட்டி மட்டும் விட்டுறலாம் சார். தேங்க்யூ சார். இல்ல, டீ குடிச்சிட்டு போனா. ஓகே. ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? சுகர் ஆ? சுகர் இல்ல சார். ஓ போதும். ஆ ஆ இவரால தான் எந்த கேஸும் இல்லாம நீங்க வெளில வந்தீங்க. ஆ கொஞ்சம் வரீங்களா? ம். பயப்படாம வாங்க சார், ப்ளீஸ். நான் ஒன்றும் பேசலாங்க, போய் நில்ல. ஒன்றும் இல்லை, வாங்க. என்ன விட்டுட்டீங்க சரி, ஆனா அவனை விடாதீங்க. யாரு பெரிய மீசை வச்சுட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கானே அவனை தான். சத்தியமா சொல்றேன், நான் மட்டும் அங்க இல்ல, ஏடிஎம் அப்படியே கொள்ளையடிச்சிருப்பான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. தம்பி, உன் பேர் என்ன?
தம்பி. வயசுல நீ தம்பி தான் எனக்கு தெரியும். உன் பேர் என்னன்னு கேட்டேன்பா. என் பேரும் தம்பி தான். For more updates, like, comment, subscribe to our channel.